ஹே காய்ஸ், ஃபைனலாக ஹோண்டாவோட ரெபல் 500 அப்படிங்கிற இந்த ஒரு க்ரூசர் பைக் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெபல் 500 பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு க்ரூசர் அப்படின்னு சொல்லலாம். இந்த க்ரூசர் ரெபல் 500 பொறுத்த வரைக்கும் 5,12,000 ரூபா எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ரெபல் 500 அப்படிங்கிற க்ரூசர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்தியாவில் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ப்ரைஸில் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாகணும். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இப்போ இருக்கக்கூடிய நிறைய க்ரூசர் பைக்குக்கு ஒரு தரமான எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு ரைவலாக லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெபல் 500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹோண்டாவோட பிக் விங் ஷோரூமில் வந்து அவைலபிளாக இருக்கும். டெஃபினட்டாக இந்த பைக் சூப்பர் மீட்டியார் 650 ஒரு தரமான ரைவலாக இருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் கவாசகியோட உங்களுக்கு எலிமினேட்டர் 500 இருக்கட்டும், இல்லாட்டி வல்கன் எஸ் அப்படிங்கிற பைக்காக இருக்கட்டும், இது எல்லா க்ரூசர் பைக்குக்கும் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரைவலாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெபல் 500 அப்படிங்கிற க்ரூசரை லான்ச் பண்ணியிருக்காங்க. ப்ரைஸுமே 5,12,000 ரூபா கொடுத்துருக்காங்க எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில். ஸோ இந்த பைக்கோட கான்ஃபிகரேஷன்ஸ் என்ன இருக்குது, அதாவது இதோட டிசைன் எப்படி இருக்குது, இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கவாசகி நிறைய பெஸ்ட்டான பைக்ஸ் கொண்டு வந்திருந்தாலும் அவங்களுடைய அந்த வல்கன் எஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை எலிமினேட்டர் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் க்ரூசர் பைக்காக இருந்துகிட்டு இருந்தது. அதாவது ராயல் என்ஃபீல்டை தாண்டினா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரூசர் பைக் ஒரு நல்ல கெப்பாசிட்டியில் வேணும்னா நீங்கள் வந்து கவாசகிக்கு போகலாம். பட் இப்போ ஹோண்டா பார்த்தீங்கன்னா ரெபல் 500 அப்படிங்கிற இந்த ஒரு க்ரூசர் மாடலை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ப்ரைஸ் ஓகே தான், பட் நீங்கள் மற்ற பைக்கை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு பைக் அப்படின்னே சொல்லலாம். 5,12,000 ரூபா. ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே பில்டு குவாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் முக்கியமாக இந்த பைக்கோட டிசைன் வந்து சொல்லி ஆகணுங்க, தாறுமாறான டிசைன் தான். ஸோ அந்த ஆத்தென்டிக்கான ஒரு க்ரூசர் பைக்னா இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு பர்ஃபெக்டான 100% பர்ஃபெக்டான ஒரு பைக் தான். இந்த பைக்கில் உங்களுக்கு குவாட் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வந்து சர்க்குலரான எல்இடி இண்டிகேட்டர்ஸோட கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா குவாட் ப்ரொஜெக்டர் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த பைக் உங்களுக்கு லோ சீட் ஹைட் இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட் அந்த ஃபுட் பெக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புல் பேக் வந்து பண்ணியிருக்காங்க, பார்க்கும்போதே தெரியுது. அண்ட் ரொம்பவே வந்து சூப்பரான ஹேண்டில் பார்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர் எல்லாமே இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம ஃபியூச்சர்ஸ்க்கு போகலாம், அதாவது ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹோண்டாவோட இந்த ரெபல் 500 அப்படிங்கிற க்ரூசர் பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வீல்ஸ் அப்படிங்கிறது வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க. 16 இன்ச் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 130/19 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும், ரியரில் வந்து 150/80 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 16 இன்ச் அலாவிலோட கொடுக்குறாங்க. அண்ட் சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனும், ரியரில் பார்த்தீங்கன்னா ட்வின் ஷாக் அப்சர்வரும் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.2 லிட்டர்ஸ் ஃபியூல் டேங்கோட கெப்பாசிட்டியும், இந்த பைக்கோட ஓவரால் அந்த ஒரு ஃபியூல் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 191 கிலோகிராம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா எலிமினேட்டர் 500 விட உங்களுக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான ஒரு பைக் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா வெயிட்டும் சரி, ப்ரைஸும் சரி, எல்லாமே சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரெபல் 500 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 471cc பேரலல் ட்வின் லிக்விட் கூல்ட் இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் DOHC மோட்டாரோட கொடுத்துருக்காங்க, 4 வால்வ் இன்ஜின். அண்ட் இந்த பைக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 45.5 ஹார்ஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பீக் ஹார்ஸ் பவர் 43.3 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் தான் இருக்கு. டியூவல் சேனல் ABS-ஓட அவைலபிளாக இருக்கு. இந்த ரெபல் 500 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெபல் 100 அப்படிங்கிற ஒரு பைக் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா டாப் எண்ட் மாடல். ஸோ அதாவது 1100 cc. ஸோ அதோட ஒரு பெஸ்ட்டான ஒரு வெர்ஷனாக தான் இந்த 500 அப்படிங்கிற ஒரு ரெபல் மாடல் க்ரூசராக வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டியாக இருக்கட்டும், எர்கனாமிக்ஸாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கட்டும், டெஃபினட்டாக ஒன் ஆஃப் தி பைக் அப்படின்னு சொல்லலாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எலிமினேட்டர் கம்பேர் பண்ணீங்கன்னா இந்த பைக்கோட ஸ்டாண்ட்ஸ் இன்னுமே ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கு. அண்ட் உங்களுக்கு புல் பேக் பண்ணியிருக்காங்க. இதோட ஹேண்டில் பார்ஸ் எல்லாமே புல் பேக் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸ்டான ஹேண்டில் பார்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு சூப்பரான ரைட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ரெபல் 500 உங்களுக்கு 5,12,000 rupees எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே வந்து அஃபோர்டபுள்னு நான் சொல்ல மாட்டேன். பட் இந்த பைக் அதாவது மார்க்கெட்டில் நீங்கள் மற்ற பைக் கம்பேர் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு எலிமினேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5,76,000
6,000 இருக்குது. அண்ட் உங்களுக்கு Vulcan S பார்த்தீங்கன்னா 7 lakh இருக்குது. ஸோ மற்ற பைக்ஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படின்னு தான் சொல்லும். பட் நீங்கள் மற்ற கண்ட்ரியில் இந்த பைக்கோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ரொம்ப அதிகமான ப்ரைஸ் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் 500cc க்ரூசர் பைக் ஹோண்டாவோட இன்ஜினில் சூப்பரான கான்ஃபிகரேஷன், சூப்பரான பில்டு குவாலிட்டியோட உங்களுக்கு இந்த ரெபல் 500 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டாக நீங்கள் இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ தான் வந்து அதாவது இன்றைக்கி தான் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அப்கமிங் மந்த்ஸில் இந்த பைக்கோட டெஸ்ட் ட்ரைவ் வந்து கொடுத்துருப்பாங்க. புக்கிங்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம். பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹோண்டாவோட பிக் விங் ஷோரூம்ஸ்க்கு போயிட்டு நீங்கள் வந்து புக்கிங் பண்ணிக்க முடியும். அண்ட் 1 or 2 monthஸில் உங்களுக்கு டெலிவரியும் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு க்ரூசர் பைக்ஸ் யாருக்கெல்லாம் பிடிக்கும், ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சூப்பர் மீட்டியார், அவெஞ்சர், அதாவது பஜாஜ் இருக்கக்கூடிய அவெஞ்சர், இந்த மாதிரியான பைக்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ரெபல் 500 ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்காக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆப்ரேட்டான ஹேண்டில் பார் தாங்க. ஆனால் உங்களுக்கு இந்த சீட்டில் ஹைட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ சீட் ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸ்டான ரைடிங் பொசிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்தியாவில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் க்ரூசர் பைக்காக இருக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா வீடியோவோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.